இருக்கிறதுனாலையோ இல்லை உங்களோட லேப்டாப் வந்து கரெக்டாக ஐ லெவலில் இல்லாமல் கொஞ்சம் இப்படி நம்ம கீழே வச்சுட்டு இப்படி முன்னாடி வந்து இப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுனாலையோ தான் மெயினாக அந்த ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டருங்கிறது வரும். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம கழுத்து இப்படி முன்னாடி வந்துடும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த இயர் லோபும் நம்மளோட ஷோல்டரும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கணும். பட் ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டரில் பார்த்திங்கன்னா கழுத்து இப்படி முன்னாடி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி இருக்கிறனால பின்னாடி நெக் மசில்ஸ் எல்லாமே வந்து டைட்டன் ஆகிடும். ஸோ அது டைட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அந்த நெக் வெர்டிப்ரா, சர்விக்கல் வெர்டிப்ரா சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வர ஆர்ட்ரிஸ், நர்வ்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் ஆச்சு அப்படின்னா என்னாகும், அந்த நர்வ்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து போகுதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெயின் இருக்கும். ஸோ குத்துற மாதிரி பெயினோ இல்லது உங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி குடைச்சல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பெயின் வரும். ஸோ அதுதான் சர்விக்கல் ராடிகுலோபதின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ரிஸ். ஸோ வெர்டிபிள் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து பிரெயினுக்கு பிளட் சப்ளை கொண்டு போகிற ஆர்ட்ரி. ஸோ அது கம்ப்ரெஷன் ஆகிறதுனால பிளட் ஃப்ளோ கம்மியாச்சு அப்படின்னா ஸோ ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஹெட்ஏக் வருது, அதே மாதிரி இந்த இடத்துல பெயின் வருது, நம்மளோட அந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல பெயின் வருது அப்படிங்கிறதும் அதுதான் ரீசன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் கூட இதனால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனாலனா நம்மளோட பாஸ்டர் இப்படி முன்னாடி போகும்போது நம்மளோட செஸ்ட் எல்லாமே வந்து இப்படி கர்வ்டாக ஆகிறதுனால நம்மளோட ப்ரீத்திங் இன்ஹேலிங் கெப்பாசிட்டி கம்மியாகுது. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டியே வந்து கம்மியாகுது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா ஆக்சிஜன் இன்டேக் கம்மியாகிறதுனால சம்டைம்ஸ் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் கூட வருது. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஆரம்பத்திலேயே கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்களே வந்து செல்ஃபாக வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.